ரொம்ப நாட்களுக்கு பிறகு சாம்சங் அப்படிங்கிற நிறுவனம் இந்திய மொபைல் மார்க்கெட்டில் முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப பின்னாடி இருந்தாங்க, இப்போ சடன்னு முன்னாடி வந்துட்டாங்க. அப்படின்னா இது சாம்சங் நிறுவனத்தினுடைய வெற்றியா என்று கேட்டால் இல்லை, இது ஒவ்வொரு இந்தியனுடைய வெற்றி. அவர்களுடைய மனது, அந்த இந்தியாவை நேசிக்கும் அந்த ஒரு மனது இருக்கு பாருங்க, அவர்களுடைய வெற்றி என்று சொல்லலாம். சீனாவினுடைய பொருளை முடிந்த அளவு நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வாக்குறுதியை நிறைய இளைஞர்கள், நிறைய மனிதர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதன் காரணமாக இன்று சீனாவினுடைய மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஆப்ளிகேஷனாக இருக்கட்டும், பலதும் எனக்கு தேவையில்லை என்று பல இந்தியர்களால் சொல்லப்படுகிறது. இதற்கு சீனாவினுடைய இம்பேக்ட் இல்லாட்டி அவங்களுடைய ஒரு ரிவ்யூ எப்படி இருக்கு, அவங்களுடைய நியூஸ் பேப்பரில் அந்த நியூஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, இந்தியா சீனா இந்த பிரச்சனையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, பல்வேறு விதமான உண்மைகளை இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியா அப்படின்னு சொன்ன உடனே டிக்டாக்கை தடைப்படுத்திட்டாங்கப்பா, அதனால என்ன லாபம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனதில், பலருடைய மனதில் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த டிக்டாக் நிறுவனம் அமெரிக்காவுக்கு விற்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடை பல நபர்களும் தெரிவித்து வருகிறார்கள். காரணம் இருக்கிறது, டிக்டாக் இந்தியா தடைப்படுத்திய உடனே பல நாடுகள் டிக்டாக்கு எதிராக களமிறங்குகிறது. அதில் முக்கியமான ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவை சொல்லலாம். என்னுடைய தகவல்களை திருடி விடுகிறார்கள், எங்களுடைய இளைய சமூகத்தை தப்பான ஒரு வழிகாட்டுதலின் பெயரில் டிக்டாக் என்பது வழி நடத்துகிறது, இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை அடுக்கி டிக்டாக்கை நாங்களும் தடைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டி வேலையிலெல்லாம் இப்போ அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது. சப்போஸ் அமெரிக்கா மட்டும் டிக்டாக்கை தடைப்படுத்தி விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அது டிக்டாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு, இல்லாட்டி அந்த செயலியை செய்து இருக்கும் அந்த பைடான்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். ஏன்னா இந்த இரண்டு நாடுகள் தான், இந்தியா அமெரிக்கா தான் மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்திருப்பதாகவும், அந்த பிரச்சனையின் காரணமாக மேக்சிமம் ஷேரை அமெரிக்காக்கோ இல்லாட்டி இந்த டிக்டாக்னுடைய தலைமை அலுவலகத்தை வேறு ஏதாவது நாட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சில நடவடிக்கைகளில் பைடான்ஸ் இருப்பதாக சொல்கிறார்கள். இதற்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிளை சொல்லலாம். ஆப்பிள் அப்படின்னு சொல்லும்போது ஃபாக்ஸ்கான் நிறுவனம், அதாவது ஆப்பிளினுடைய பல உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஃபாக்ஸ்கான். இந்த ஃபாக்ஸ்கானை பொறுத்த வரைக்கும் 80% சீனாவிடமிருந்தும் 20% இந்தியாவிலும் இருந்து அவங்களுடைய உதிரி பாகங்களை தயாரிக்கும் வேலையை செய்து வந்தார்கள். அது 50-50% மாற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ முழுவதுமாக, குறிப்பாக சென்னையில் ஒரு 7200 கோடி முதலீட்டின் பெயரில் நாங்கள் முழுவதுமாகவே இந்தியாவிலிருந்து எங்களுடைய பொருளை உற்பத்தி செய்ய போகிறோம், உதிரி பாகங்களை தயாரிக்க போகிறோம், மேட் இன் இந்தியா திட்டத்தில் வெளிவரப் போகிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியை ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. இதுவும் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை தந்திருக்கும். ஸோ சீனாவினுடைய மிக முக்கியமான ஒரு வெப்சைட் இருக்கு, SCMP அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்ல இன்னைக்கு வந்த நியூஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அடுத்த குறிக்கோள் தைவான், திபெத் நாடுகளாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனா இந்தியா அப்படி சிந்தித்தார்களா? இல்ல, அதுக்கும் வேறொரு படி மேல போய் சில விதமான தடைகளை இப்போது இன்டைரக்டா சீனாவுக்கு எதிராக கொடுத்து விட்டார்கள். எந்த மாதிரியான தடைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் எல்லையை பகிர்ந்திருக்கும் நாடுகள், இந்த நாடுகளிடம் இருந்து இந்தியாவுக்கு தேவையான எல்லா விதமான டெண்டர்ஸையும் நீங்க என்ன செய்யலாம், இந்தியாவில் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் பொலிட்டிக்கலாகவும் செக்யூரிட்டி வகையிலாகவும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், உங்களுடைய கம்பெனி என்ன, அது எங்கள் நாட்டுக்கு இந்தியாவுக்கு எந்தவித தொந்தரவும் தராது அப்படிங்கிற கிளியரன்ஸை எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் இருந்து நீங்கள் வாங்க வேண்டும். அப்படி வாங்கின பிறகுதான் இங்க நடக்கிற டெண்டர்ல உங்களால் என்ன செய்ய முடியும், பங்கெடுக்க முடியும். சப்போஸ் நீங்க பங்கெடுத்து ஒரு பட்சத்தில் நீங்க வென்று விட்டீர்கள் என்றாலும், அந்த டெண்டர் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் கிளியரன்ஸ் இல்லைன்னா நிச்சயமாக அந்த டெண்டர் என்பது ரத்து செய்யப்படும். இது முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா பல நாடுகள் இந்தியாவின் எல்லையை பகிர்ந்திருந்தாலும், பாகிஸ்தானா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தாது. ஆனால் சீனாவுக்கு இது ஒரு மரண அடியாக இருக்கும். இதற்கு காரணம் இருக்கிறது, வர்த்தக பற்றாக்குறை 2019 பொறுத்த வரைக்கும் சுமார் 50 பில்லியன் அமெரிக்க டாலர். சீனாவிடம் இருந்து அதிகமாக 50 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு இந்தியாவில் இறக்குமதி என்பது நடைபெற்று வருகிறது. அதையெல்லாம் தடுக்கிற மாதிரியான சில நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது.
கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI அப்படிங்கிறது இந்த மாதிரி நட்பு நாடுகள், எல்லையை பகிர்ந்திருக்கும் நாடுகளிடமிருந்து வர வேண்டும் என்றால் இந்திய அரசாங்கத்தின் கீழ் தான் அதை செயல்படுத்த வேண்டும், எங்களுடைய கண்காணிப்பில் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் ஒரு கெடுக்குப்பிடியை போட்டிருந்தாங்க. அதே மாதிரியான வேறொரு அடி தான் இப்போது இந்த மாதிரியான கிளியரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் இந்தியா சீனாவுக்கு எடுத்து வைத்திருக்கும் அடுத்த ஒரு நடவடிக்கையாக நாம் பார்க்கலாம். கடைசியா இருப்பது என்ன? சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த எல்லை தகராறு முடிஞ்சிருச்சா? கிட்டத்தட்ட 11 வாரங்கள் ஆகிவிட்டன. இந்த 11 வாரங்களிலும் சீனாவினுடைய 40,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் நம்முடைய எல்லை இல்லாட்டி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்கு பாருங்க, அதில் பலவிதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்தவித சமாதான உடன்படிக்கைக்கு வந்தாலும் சீனா அதனுடைய இரட்டை முகத்தை காண்பிக்கிறது என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றளவும் எல்லை பிரச்சனை ஓயவில்லை. ஏன் இந்த எல்லை பிரச்சனை ஓயவில்லை அப்படின்னா, சீனாவுக்கு அமெரிக்கா கூட மிக முக்கியமான பிரச்சனை எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்று முந்தானத்து இந்த செய்தியெல்லாம் எடுத்து பாருங்களேன். சீனாவினுடைய தூதரகத்தை அமெரிக்கா ஒரு இடங்களில் மூடிவிட்டது. அதற்கு எதிராக சீனா என்ன செஞ்சாங்க? அமெரிக்காவினுடைய தூதரகத்தை சீனாவில் மூடிவிட்டார்கள். சீனாவில் இருக்கும் பல அரசியல்வாதிகள் அமெரிக்காவுக்குள்ள டிராவல் பண்ண முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது. அமெரிக்காவினுடைய பல நிறுவனங்களுக்கு சீனாவும் தடை விதித்திருக்கிறார்கள். இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு கடற்பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள். இது முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. அதுவும் இந்திய பெருங்கடலை மையப்படுத்தி. ஸோ இந்தியாவின் கை கொஞ்சம் கொஞ்சமா ஓங்குகிறது. அது உலக அரங்காக இருக்கட்டும், அதை சுற்றி நடக்கும் பலவிதமான அரசியலாக இருக்கட்டும், அப்ளிகேஷனை தடைப்படுத்தியதாக இருக்கட்டும், இப்போது பல நிறுவனங்களாக இருக்கட்டும், கடைசியா இவங்க வந்து நிற்கிறது என்ன? தைவான், திபெத் இந்தியாவின் பக்கம் செல்லுமா? ரஷ்யா இந்தியாவின் பக்கம் செல்லுமா? இதுதான் இந்த SCMP இல்லாட்டி CCTV, அவங்களுடைய இந்த குளோபல் டைம்ஸ், இந்த மாதிரி பல பத்திரிகைகளில் பலவிதமான கட்டுரைகளாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா அவங்களுக்கு எங்கெல்லாமோ வலிக்குது. இந்தியா கொடுக்கும் எதிர்வினை சீனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலியை ஏற்படுத்துவதை நம்மால் உணர முடிகிறது. என்னடா 59 அப்ளிகேஷன் நிறைய விதமான தடைகள் எல்லாமே கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் வந்து பெரிய அளவில் சீனாவை பாதிக்குமா என்று கேட்டால், நிச்சயமாக இது உலக அரங்கில் சீனாவை பாதிக்கும். இந்தியாவுக்கும் இதனால் பலவிதமான பாதிப்புகள் இருக்கிறது. என்னன்னு சொல்றேன், கிட்டத்தட்ட 11 வாரங்கள், 77 இல்லாட்டி 80 நாட்கள் ஆயிருச்சு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த எல்லை பிரச்சனை தொடங்கி. ஒரு ராணுவ வீரரை 14,000 அடி உயரத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு வருடத்திற்கு தேவைப்படும் தொகை, அவங்களுடைய டிராவல், அவங்களுடைய ஃபுட் எக்ஸ்பென்ஸ், அவங்களை கொஞ்சம் சூடாக வைத்திருக்கிறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் தேவைப்படுற எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீரருக்கு சுமார் 10 to 15 லட்சம் ரூபாய். அதுக்கு பிறகு அவங்களுடைய உடையாக இருக்கட்டும், சிறப்பு கவசமாக இருக்கட்டும், இப்படி பலவிதமான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதற்காக மட்டும் சீருடைகள், 2 சீருடைகள் கொடுக்கப்படும். அந்த சீருடைகள் இதற்கு எல்லாமே செலவழிக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 to 3 லட்சம் ரூபாய். ஸோ இவ்வளோ ரூபாய் ஒரு மனிதருக்கு, ஒரு ராணுவ வீரருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 10 to 20,000 ராணுவ வீரர்கள் 14,000 அடிக்கு மேலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா எவ்வளவு ரூபாய் நமக்கு நஷ்டமாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது சீனாவால் தான் நடந்தது. எனவே சீனாவுக்கு இந்த மாதிரியான எதிர்வினை என்பதை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். சாம்சங் மொபைல் மேலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், இப்போது இளைஞர்களிடம் சீனாவினுடைய மொபைலினுடைய அந்த ஒரு தாக்கம் குறைந்திருக்கிறது. சீனா மொபைலை விட பரவாயில்லப்பா, கொரியன் மொபைலாக இருக்கிற சாம்சங் எவ்வளவு பெட்டராக இருக்கு, சாம்சங்கே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வேற வேற நிறுவனங்களுக்கு மாறுகிறார்கள். புது மாடல் வந்த உடனே நான் அந்த மாடலை வாங்கிடுவேன், அந்த மொபைல் ஃபோன் எனக்கு வேணும்னு சொன்ன இளைய சமுதாயம் இப்போது எனக்கு தேவை கிடையாது, இருக்கிறத வச்சே நான் வாழ பழகிக் கொள்கிறேன், 4 to 6 GB மொபைல் இருக்கிறதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமைக்கு இப்போது இந்திய இளைஞர்கள் வந்து விட்டார்கள். நிச்சயமாக இது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமான ஒரு மாற்றமாக இதை நாம் பார்க்கலாம். சரி, இந்தியா எப்படி தைவான் கூடயும் இல்லாட்டி திபெத் கூடயும் ஒன்று சேரும்? இதுதான் அடுத்த கேள்வி. ஏன்னா தைவானுடைய பிரசிடென்ட் அவருடைய ஆட்சி, அடுத்தபடியாக அவர் ஆட்சி ஏறும்போது நம்முடைய இந்தியாவின் சார்பாக பலர் கலந்து கொள்கிறார்கள். தைவான் அப்படின்னு சொல்லும்போது சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒன் சீனா என்கிற ஒரு கான்செப்ட்ல ரொம்பவே முக்கியமாக இருக்காங்க. ஸோ ஒன் சீனா கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா ராஜாங்க ரீதியில், அதாவது ஒரு நாடின் அடிப்படையில் தைவானுக்கும் சீனா கூடயும் அவங்களுடைய தூதரக அதிகாரிகளை வைக்க முடியாது. ஒன்று தைவான் கூட தூதரக அதிகாரிகளை வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படி இல்லைன்னா சீனா கூட தூதரக அதிகாரிகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது நாம் வைத்துக் கொண்டிருக்கும் தூதரக அதிகாரி சீனாவின் பக்கம் மட்டுமே இருக்கிறார். அப்படின்னா நமக்கும் தைவானுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் ஒப்பந்தங்கள் என்ன? இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் சீனாவினுடைய அந்த பயம் ஏன் வந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரைங்கலல் தாஸ் என்பவர் தான்.
இந்த கொரேங்கலல் தாஸ் என்பவர் அமெரிக்காவினுடைய தூதரக ஒரு அதிகாரியாக இந்தியாவின் சார்பாக வேலை செய்தவர். அவர் இப்போது தைவானுடைய மிக முக்கியமான ஒரு அசோசியேஷன்ல தூதரக அதிகாரியாக இல்லாட்டி அந்த அசோசியேஷனில் மிக முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்கும் ஒரு நபராக மாற்றப்பட்டிருக்கிறார். இது எல்லாமே போன வாரத்தில் தான் நடந்தது. எந்த அசோசியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா தப்பை அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1995 இருந்து இந்த அசோசியேஷன் என்பது நமக்கும் தைவானுக்கும் சார்பாக இரண்டு நாடுகளையும் இணைக்கும் ஒரு பாலமாக செயல்பட்டு வருகிறது. 1995 தான் TECC அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டது. டப்பே எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த வருடத்தில் தான் இந்தியா தப்பே அசோசியேஷன் என்பதும் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த அசோசியேஷன் வழியாகத்தான் இந்தியாவும் தைவானும் அவங்களுடைய பல உறவுகளை மேம்படுத்தி வருகிறார்கள். இது இன்டைரக்டா இரண்டு நாடுகளுக்கு இடையே தூதரக அதிகாரிகளுக்கு சார்பாக இல்லாட்டி அதற்கு ஈக்குவலான ஒரு பொசிஷன்ல இந்த ஒரு அசோசியேஷன் செயல்படுகிறது. அதற்கு தலைவராக இப்போது யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? தாஸ் அவர்கள். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்ல. அடுத்ததா இந்தியா அப்படிங்கிற அந்த நாடு கூட பலமிக்க பல நாடுகள் ஒன்று சேர ஆரம்பித்து விட்டன. ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இப்போ யூகே என்ன சொன்னாங்க கடைசியா, இந்தியா சீனாவினுடைய மோதலை நாங்கள் உற்று கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு அதற்கு எதிர்ப்பை சீன அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இது இரண்டு நாடுகளுடைய பிரச்சனை, மூன்றாவதாக ஒரு நாடு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூகே, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற பல நாடுகள் இப்போது சீனாவுக்கு எதிராக திரும்பியவுடன் இன்னும் நம்ம ராணுவ வீரர்களை இந்தியாவின் எல்லையிலிருந்து கொஞ்சமாக திரும்ப கொண்டு போயிட்டோம்னா இந்தியாவினுடைய பலம் அதிகரித்து விடும். எனவே அதற்கு எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க கூடாது. அமெரிக்கா சீனாவுக்கு எவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு சீனா நமக்கு பிரஷர் தந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அடுத்ததா பங்களாதேஷினுடைய தூதரக அதிகாரியும் இந்திய அரசாங்கம் மாற்றி இருக்கிறது. அப்படின்னா இங்கே ஒரு பர்டிகுலர் ஒரு மூவை பார்க்கலாம். நமக்கு தேவையான நாடுகளிடையே இருக்கும் அந்த உறவை மேம்படுத்துவதற்காக பல நபர்களுடைய பதவி என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அதை இந்த உலக நாடுகள், குறிப்பா சீனா போன்ற நாடுகள் உன்னிப்பாக கவனிக்கின்றன. இதன் காரணமாக பங்களாதேஷ், தைவான், திபெத் போன்ற அந்த ஒரு இடங்களில் இருக்கும் இந்தியாவின் வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இது மட்டும் நடந்துருச்சுன்னா சீனாவினுடைய ஒன் சீனா பாலிசி என்பது அவங்களுடைய ஒரு கனவாக மட்டுமே இருக்கும். ஒன் சீனா பாலிசியை எப்போதுமே இந்தியா இதுவரையிலும் ஒத்துக்கொண்டதே கிடையாது. சரி, இந்தியா சீனா அப்படிங்கிற அந்த எல்லை பிரச்சனையில் சீனா இரட்டை வேடம் போடுகிறதா என்று கேட்டால் அதற்கு 100% இந்தியாவின் பக்கம் ஆதாரங்கள் இருக்கிறது. பல ஆதாரங்களை நாம் பார்த்து இருக்கிறோம். தமிழ் பொக்கிஷம் சார்பாகவே நிறைய பார்த்திருக்கோம். இப்போது புதுசா வேறு சில ஆதாரங்களையும் இந்திய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறது. அந்த ஆதாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1960வது வருடம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு இடையே சில விதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. அது எத்தனை ரவுண்டு பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 கட்ட பேச்சுவார்த்தைகள். எத்தனை மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 47 மீட்டிங் நடந்திருக்கு. இந்த 47 மீட்டிங்லையும் என்னென்ன பேசினார்கள்? இப்போ இந்தியா சில கேள்விகள் கேட்கும். உங்களுடைய சார்பாக LAC என்பதை நீங்கள் வரையறுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சீன நாட்டுக்காரர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த லாட்டிடியூட், இந்த லாஞ்சிடியூட்ல இருக்கிற இந்த இடங்கள் சீனாவுக்கு சொந்தம், அதன் பிறகு பஃபர் சோன், அதன் பிறகு இருப்பது இந்தியாவிற்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பல லாட்டிடியூட் லாஞ்சிடியூட GPS கோஆர்டினேட்டரை நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம்? ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெக்கார்ட்ல இருந்தும் இப்போது சீன அரசாங்கம் அவர்களுடைய அந்த ஒரு நிலைமையில் கொஞ்சமா மாற்றத்தை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு எதெல்லாம் சொந்தம் சொல்லிட்டு இருந்தானுங்களோ அதெல்லாம் இப்போ சீனா எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாட ட்ரை பண்றாங்க. இது இரட்டை வேடமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சர்வதேச ஒரு நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கு போனாலும், சப்போஸ் இதெல்லாம் போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது சாதாரணமாக ஒரு எல்லை பிரச்சனையாக மட்டுமே இல்லை, பல நாடுகளுடைய பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. அதன் காரணமாக சர்வதேச அளவுக்கு இது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டாலும் இந்தியா அங்கே வெற்றி பெறும். ஸோ இந்தியா வெற்றி பெற்ற தருணங்கள் என்ன? அப்ளிகேஷனை நம்ம பேன் பண்ணது தான். அந்த டிக்டாக்காக இருக்கட்டும் 59 அப்ளிகேஷனை நம்ம தடைப்படுத்தியது தான். அடுத்ததா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை டைரக்டாக எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வழியாக நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னது. இப்போ கடைசியாக நீங்கள் என்ன செய்யலாம்? எங்களுடைய நாட்டில் இருக்கும் சேவைகளையோ இல்லாட்டி பலவிதமான தொழிற்சாலைக்கோ பிட்டிங் நடத்தலாம். ஆனால் நீங்கள் பொலிட்டிக்கலாகவும் செக்யூரிட்டியாகவும் உங்களுடைய கிளியரன்ஸ் என்பதை, லைசன்ஸ் என்பது நீங்கள் எடுத்திருக்கணும். சீனாவில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் எடுத்தால் மட்டுமே இனி இந்தியாவுக்குள் இறக்குமதி ஏற்றுமதியை செய்ய முடியும். நான்காவதாக பல நாடுகளிடையே நாம நட்புறவை ஏற்படுத்தி விட்டோம். ஐந்தாவதாக ரஷ்யாவினுடைய அந்த நட்பை இன்னும் நம்ம ரொம்ப பக்கபலமா பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா அப்படின்னு சொன்ன உடனே அதுதான் நம்முடைய நட்பு நாடாக இல்லாட்டி நண்பனாக பல வருடங்களாக இருந்து வருகிறது. இந்தியாவில் ராணுவம் அப்படின்னு சொன்னா அந்த ராணுவத்தில் உபயோகிக்கும் ஆயுதங்களில் 90% ரஷ்யாவினுடையது தான்.
நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையாக இருக்கட்டும், அது ரஷ்யாவின் கூட்டு முயற்சி தான். நம்முடைய மிக் ரக விமானங்களாக இருக்கட்டும், அதற்கு காரணமும் ரஷ்யா தான். நம்முடைய ஏர்கிராஃப்ட் விமானம் தாங்கி கப்பலாக இருக்கட்டும், அதற்கும் ரஷ்யா தான் காரணம். இப்படி பல நேரங்களிலும் ரஷ்யா நம்முடைய நண்பனாக இருப்பதால் இப்போதும் ரஷ்யா இந்தியாவின் நண்பனாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ ரஷ்யாவை எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சீனா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு வேறொரு உதாரணம், ஈரான் கூட 400 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்டை சீனாவும் ஈரானும் சேர்ந்து இனிஷியேட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இப்ப எப்படியாவது ரஷ்யாவையும் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா விரும்புகிறது. இன்னைக்கு அதற்கான ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது. ஈரான் அரசாங்கம் ரஷ்யா கூட நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு அமைப்பாக, இல்லாட்டி இந்தியாவுக்கு எதிரான ஒரு சதி செயலாக பார்க்கப்படுகிறது. இது எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படும் ஒரு நாடு இந்தியா என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா, இந்த எல்லை பிரச்சனை இப்போது முடியாது. ஆனா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த பிரச்சனையில் இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே ஒரு முடிவு வந்தே ஆக வேண்டும். அந்த முடிவை பொறுத்து தான் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இருக்கிற மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தை இந்தியா போன்ற பல நாடுகள் எதிர்நோக்கி இருக்கின்றன. சப்போஸ் இது ஒரு பொருளாதார யுத்தமாக மாறி சீனாவுக்கு ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? இந்தியாவின் கை மேலும் 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 ஓங்க ஆரம்பிக்கும். பல நிறுவனங்கள் இந்தியாவின் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல நாடுகள் இந்தியாவுக்கு சார்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியா வல்லரசாக ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா நிறுவனங்கள்லாம் வந்தா வல்லரசு ஆகிடுமா அப்படின்னு கேட்டா, நிறைய விஷயங்களில் வல்லரசுக்கான முதல் படியை இந்தியா அடைந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.